நீங்க ஊழல் அரசுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்குறீங்க, ஊழலுக்கு எடுத்து குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. உள்ள உங்களுக்கு தெரியும் என்ன நடக்கிறது தமிழ்நாட்டில், ஆனா ஒரு பொழுது அதை எடுத்து பேச மாட்டேங்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த கூட்டணியில 2 சீட்டு கிடைக்காது. பிரதமரோட நம்ம சந்திக்க வேண்டாம்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அவங்க இதுக்காக. ஆனா அதே நேரத்தில் டெல்லியில் எங்களுக்கு நேரம் வேணும், எங்களுக்கு நேரம் ஒதுக்கிடுங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, நாங்க எல்லாரையும் உங்களை சந்திக்கணும், டீலிமிட்டேஷன் எதிர்த்து உங்களுக்கு ஒரு கோரிக்கை விண்ணப்பம் கொடுக்கணும் எல்லாம் கேட்கறாங்க. ஒரு பக்கம் டிஎம்கே தோக்கடிக்கிறதுக்கு ஒரு எதிர்கட்சி கூட்டணி வேணும். ஏன்னா எதிர்கட்சி ஓட்டுல பிளவு இருக்கக்கூடாது. அப்ப எது சாதகமான நிலைமையா இருக்கும், எந்த தலைவரை போட்டோம்னா நமக்கு கூட்டணி நல்லா ஒர்க் பண்ணும். ஏன்னா 2024 தனியா போய் பார்த்துட்டாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தல் பிறகு என்ன தோணுச்சு, ஒருவேளை கூட்டணி இருந்ததுன்னா நமக்கு இன்னொரு 10 சீட்டு வந்திருக்கும். இல்லைங்க, எப்போ வேணுமானாலும் அவர் ராஜினாமா செய்து தேர்தலுக்கு பரிந்துரை கொடுக்கலாம். ஆனால் அந்த பரிந்துரை ஆளுநர் ஏற்றுக்கணும். அப்படி ஏற்றுக்கணும், அதை யாராவது கோர்ட்டுக்கு போவாங்க, பல விஷயங்கள் இருக்குது. அபாயம் அரசியல் அபாயங்கள் இருக்குது. பட் அந்த மாதிரி நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுற நிலைமை இல்லைங்க. ஏன்னா நிறைய சாதனைகள் நீங்கள் பண்ணலைன்னு தான் வருது. நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் நீங்கள் சரியாக செயல்படலைன்னு வருது. அப்படி இருக்கும் பொழுது ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகர் ஐயர் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம் சார். இப்போ மதுரையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநாடு நடைபெற்றது. இதுல மாநில உரிமைகள் கருத்தரங்குல தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலந்துகிட்டு பேசியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே பிரகாஷ் காரத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியுடைய மத்திய அரசாங்கம் குறித்து பாசிச அரசுன்னு நாங்க சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி சுற்றறிக்கை வெளியிட்டது இடதுசாரி கட்சிகள் மட்டத்தில் ஒரு அதிர்வலையை உருவாக்கி இருந்தது. இப்படியான சூழ்நிலை தான் இந்த மாநாடு. ஸ்டாலின் கலந்துகிட்டு இருக்காங்க. எப்படி சார் பாக்குறீங்க? இல்லைங்க, இது அந்த மாநாடு தமிழ்நாட்டில் நடந்து, ஏன்னா அடுத்த வருடம் தமிழ்நாடு மாநில தேர்தல் இருக்குது. இதற்கு இடையே பார்த்தீங்கன்னா இடதுசாரி கட்சிகள் தலைவர்களுக்கும் ஆளும் டிஎம்கே கூட்டணியில் ஒரே உரசல், சில கருத்து வேறுபாடுகள். எங்களை கூட போலீஸ் எங்களை இது பண்ண விடுறது இல்லை, இங்கே போராட்டத்தை நடத்த விடவில்லைன்னு பல பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. மார்க்சிஸ்ட் தலைவர்கள் சொன்னாங்க இது என்ன ஜனநாயகம்னு வேற இது பண்ணாங்க, விமர்சித்தாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த மீட்டிங் நடந்திருக்கு. இது அவர் ஸ்டாலினை கூப்பிட்டு பேசியிருக்காரு. அது கூட்டணி அவரை கூப்பிட்டாங்க, நல்லது. ஆனால் ஒன்று இன்னைக்கு இடதுசாரி கட்சிகள் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, இவங்க டெஃபினேஷன் இருக்கு பாருங்க, இது ஃபாசிஸ்டா ஃபாசிஸ்ட் இல்லையா, இந்த டெஃபினேஷனை வச்சுட்டு நீங்க எத்தனை நாள் டெஃபினேஷன் பண்றீங்க? உங்க அரசியல் என்னங்க? நீங்க ஊழல் அரசுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்குறீங்க, ஊழலுக்கு எடுத்து குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. உள்ள உங்களுக்கு தெரியும் என்ன நடக்கிறது தமிழ்நாட்டில், ஆனா ஒரு பொழுது அதை எடுத்து பேச மாட்டேங்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த கூட்டணியில 2 சீட்டு கிடைக்காது. கம்யூனிஸ்ட் கட்சினா என்னங்க, ஒரு டயத்துல இந்திரா காந்தி எதிர்த்து குரல் கொடுத்தாங்க, இந்திரா காந்தி டயத்துல ஊழல் இருந்து குரல் கொடுத்தாங்க. அந்த மார்க்சிஸ்ட் கட்சி நீங்க இல்லைங்க. காரணம் கேரளத்துல பினராயி விஜயன் நடக்கும் அரசு மீது எத்தனை ஊழல், 10 வருடம் ஆகுதுங்க, எத்தனை ஊழல் குற்றச்சாட்டு, தங்க கடத்தல்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே இருக்குதுங்க. முதல்வர் மீது, முதல்வர் குடும்பத்தின் மீது. எப்ப மக்களின் நலனுக்காக சொல்லிட்டு நீங்க ஊழல் ஆதரிக்கிறீங்களோ ஒரு விதத்திலயோ இன்னொரு விதத்திலயோ இந்த கட்சி தனியாக வளர முடியாத நிலைமையில இருக்குது. இன்னைக்கு கேரளத்தை விட்டாச்சு வச்சுக்கோங்க, எங்கேயுமே கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒண்ணுமே இல்லை. மக்களோட இதை இழந்துட்டாங்க. அது திருப்பி பெருகிறதுக்கு பாக்குறாங்க, திருப்பி மேற்கு வங்காளத்தில் வருமானு பாக்குறாங்க. ஆனா எப்ப இவங்க காங்கிரஸோட இருக்காங்களோ இல்ல டிஎம்கே போல கட்சிகளோட இருக்காங்களோ, தனக்குன்னு ஒரு தனிப்பட்ட இதுவே கிடையாது. அண்ட் இவங்க சொல்ற அரசியல் இருக்கு பாருங்க, மதசார்பற்ற அரசியல், பிஜேபி எதிர்த்த அரசியல், அதை மக்கள் இதை பார்த்துட்டாங்க. 20-25 வருஷமா இதான் ஓடிட்டு இருக்கு. இதனால பிஜேபி வளர்ச்சியோ தடுக்க முடியல, ஊழலுக்கு பக்கத்துல நீங்க இருக்கிற மாதிரியும் தெரியுது. சார், இப்போ பிரதமர் மோடி அவர்கள் ஏப்ரல் 6ஆம் தேதி தமிழகம் வர்றாங்க. இந்த நிலையில தான் உதயநிதி ஸ்டாலின் இடத்துல செய்தியாளர்கள் கேட்கும் போது தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை நேரில் சந்தித்து தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்க சொல்லி வலியுறுத்துவார் அப்படிங்கிற கேள்விகளை முன்வைக்கும் போதுதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் ஊர்ல இருக்க மாட்டாங்க, வேற அலுவல் இருக்கிறது, அமைச்சர் பொன்முடி அவர்கள் பிரதமரை சந்தித்து நிதி கேட்டு வலியுறுத்தல முன்வைப்பாங்க அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்லைங்க, இப்ப ஆட்சி தேர்தல் களத்துல இறங்கிட்டாங்க திமுக. சரி, பிரதமரோட பேசி ஒருவேளை கைகுலுக்கி அது நம்ம அரசியலுக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு தான் இது ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷன்.
பிரதமரோட நம்ம சந்திக்க வேண்டாம்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அவங்க இதுக்காக. ஆனால் அதே நேரத்தில் டெல்லியில் எங்களுக்கு நேரம் வேணும், எங்களுக்கு நேரம் ஒதுக்கிடுங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, நாங்கள் வந்து எல்லாரையும் வந்து உங்களை சந்திக்கணும், டீலிமிட்டேஷன் எதிர்த்து உங்களுக்கு ஒரு கோரிக்கை விண்ணப்பம் கொடுக்கணும்லாம் கேட்குறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் அது பாலம், அந்த பாலம் திறப்பு விழாவில் கலந்துக்கலன்னா அப்புறம் என்ன சொல்லுது? ராமேஸ்வரம் பாலம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலம் வந்து அது பழைய பாலத்துக்கு பிறகு ஒரு புது பாலம் வருது. இது பெரிய இன்ஜினியரிங் பார்வெல். அதில் தமிழ்நாடு முதல்வர் கலந்து பெற மாட்டாரா? இப்போ அவர் போக விருப்பம் இல்லைன்னா அப்போ கலந்துக்க போகிறதில்ல. அதாவதுங்க இன்னைக்கு திமுக அரசு முன்னாடி, திமுக தலைவர்கள் முன்னாடி வேற ஒன்றுமே தோணலை. 26 என்ன ஆக போகுது, 26 என்ன ஆக போகுது, 26 பற்றி கவலையில் முடங்கி கிடக்குறாங்க. ஏன்னா பாருங்க, அரசியல் பண்ண வேண்டிய நல்ல விஷயம் இருக்குங்க. ஆனால் ஒரு டயத்தில் பிரதமர் கோ பேக், நீங்கள் பிளாக் ஃபிளாக். ஆனால் தமிழ்நாடுக்கு நடக்க வேண்டிய விஷயம் நடந்துட்டு தான் இருக்கு. தமிழ்நாடு வளர்ச்சி திட்டங்களும் எதுவுமே நிப்பாட்டல. நீங்க கணக்கு வாங்கின பணத்துக்கு கணக்கு காமிச்சிங்கன்னா மேற்கொண்டு பணம் வந்துட்டு இருக்கும். அது உங்களுக்கு மன்ரேகாவா இருக்கட்டும், இந்த 100 நாள் வேலை திட்டமா இருக்கட்டும், எதுவா இருக்கும். ஆனா இப்ப பாருங்க, எனக்கு தோணுது என்னன்னா, அடுத்த இப்போ ஒரு ஆண்டு காலத்துல வெறும் அரசியல் தான் பார்ப்போமே வெளிய ஒன்றும் வளர்ச்சி பார்க்க முடியாத நிலைமையில் இருக்குது தமிழ்நாடு. சார், இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக தலைவராக அண்ணாமலை மாற்றப்பட போறார் அப்படிங்கிற செய்திகள் கடந்த ஒரு சில வாரங்களாகவே போய்கிட்டு இருக்கு. இதே நேரத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த அண்ணாமலை மாற்றப்பட போறாங்க அதிகாரப்பூர்வமான எந்த தகவல்களும் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் அண்ணாமலை மாற்றம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மத்திய பாஜக தலைமைக்கு பல கடிதங்கள், மெயில்களும் போய்கிட்டே தான் இருக்கு. இது நிஜமாக தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை மாற்றப்படுவதற்கான வழிகள் இருக்கிறதா, அல்லது எதிர்க்கட்சிகள் கிளப்பி விடக்கூடிய வதந்திகளா சார் இது? இல்லைங்க, அவருக்காக அவர் தொண்டர்கள், அவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் இருக்குங்க. அவர் சப்போர்ட்டர்ஸ்லாம் அவர் அண்ணாமலை இருந்தால் நம்ம நன்னா கட்சிக்காக உழைக்க முடியும் அப்படி நினைக்கிறாங்க. அது ஒரு நியாயமான இதுதான். ஆனால் அதே நேரத்தில் அவர் நீக்கப்படுவான்னு சொல்வது தவறு. காரணம், அவர் காலகட்டம் முடிஞ்சிருச்சு. அது காலகட்டம் முடிஞ்சு இப்போ இன்னும் ஒரு வருஷம் கண்டினியூ பண்ணுறாரு. அவர் மீண்டும் ஒரு முறை தலைவர் ஆக்கலாமா வேண்டாமாங்கிறத அதை யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாடை பொறுத்த மட்டும் பிஜேபி மேலிடம் என்ன நினைக்கிறது, இந்த 2026 தேர்தலில் டிஎம்கேவை நம்ம எப்படியா தோக்கடிக்கணும். அதை டிஎம்கே தோக்கடிக்கிறதுக்கு ஒரு எதிர்கட்சி கூட்டணி வேணும். ஏன்னா எதிர்கட்சி ஓட்டில் பிளவு இருக்கக்கூடாது. அப்ப எது சாதகமான நிலைமையா இருக்கும், எந்த தலைவரை போட்டானா நமக்கு கூட்டணி நல்லா ஒர்க் பண்ணும். ஏன்னா 2024 தனியாக போய் பார்த்துட்டாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தல் பிறகு என்ன தோணுச்சு, ஒருவேளை கூட்டணி இருந்ததுன்னா நமக்கு இன்னொரு 10 சீட்டு வந்திருக்கும், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்திருக்கும், அதிமுகவுக்கும் வந்திருக்கும், பிஜேபிக்கு வந்திருக்கும்னு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுகலே ஒரு ஒரு இது நடந்துட்டு இருக்கு, ஒரு கொந்தளிப்பு இருக்குது. அங்கே பாருங்க, இபிஎஸோட ஆதரவாளர்கள் பல பேர் கருதுகிறார்கள் என்ன, ஒரு கூட்டணி வேணும், எதிர்கட்சிகள் ஓட்டு பிளவாகக்கூடாது. இபிஎஸ் ஆக்டர் விஜயோட தமிழ் வெற்றி கட்சியோட ஒரு கூட்டணி வைக்க முடியுமாறு முயற்சி செய்திருக்காங்க. அதுல ஒன்றும் அக்ரிமெண்ட்டோ அண்டர்ஸ்டாண்டிங்கோ வந்த மாதிரி தெரியல. அப்படி இருக்கும் பொழுது அதை முதலாவது அட்லீஸ்ட் பிஜேபியோட உடன்பாடு நம்ம வச்சாதான் நமக்கு ஒரு இந்த பிளவு குறையும். ஏன்னா என்ன இருந்தாலும் பிஜேபி 8% 10% ஓட்டு குறையாது. அதனால இதுல என்ன நம்ம மேலிடம் யோசிப்பது என்னன்னா, கூட்டணி தேவைங்க. கூட்டணி இல்லாம இப்ப நடக்காது. ஆனா கூட்டணி பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. எல்லா கட்சிகளும் உணர்வது அதுதான். தமிழ்நாடு அரசியல் நீங்க எப்படி இருக்குன்னா, ரெண்டு சைடும் இப்ப டிஎம்கேக்கு கூட்டணி தேவை, அதிமுகவுக்கு கூட்டணி தேவை, பாஜகவுக்கு கூட்டணி தேவை. அண்ட் எந்த கூட்டணியிலாவது இடதுசாரி கட்சிகளும் பார்த்துட்டு இருக்காங்க. சரி, டிஎம்கே கூட்டணி இப்ப விடுற மாதிரி இல்லை, ஏன்னா எதிர்கூட்டணி தயாரால. எதிர்கூட்டணியில பிஜேபி இருந்ததுன்னா அங்க இடதுசாரி கட்சிகள் போக முடியாது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் ஓட்டுக்கு இதாகக்கூடாது, பிளவு ஏற்படக்கூடாது. அது எது சாதகம்? அப்புறம் ஒண்ணுங்க, ரெண்டாவது விஷயம் சிவா சார், நான் திருப்பி திருப்பி சொல்ல விரும்புறேன் என்னன்னா, இந்த ஒரு இது கேம்பெயின் நடக்குது பாருங்க, அண்ணாமலை இல்லைன்னா பிஜேபி ஒன்னும் இல்லாம போயிடும், அண்ணாமலை இல்லைன்னா நான் திமுகக்கே ஓட்டு போடுவேன், இப்படி எல்லாம் சொல்றவங்க இருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி பிரஷர் பில்டப் பண்ண வச்சுங்க, இது அண்ணாமலைக்கு சாதகமா இருக்காதுங்க. இதை அவங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா அண்ணாமலை ஒரு நல்ல ப்ராமிசிங் லீடர், அவருக்கு ஃபியூச்சர் நிறைய இருக்குதுங்க. ஃபியூச்சர் எத்தனையோ விஷயம் நடக்கிறதுக்கு இருக்கு அவருக்கு. அவருக்கு இப்போ பாருங்க, அவர் தன்னோட இதை காமிச்சிட்டாரு, அவரோட திறமை காமிச்சிட்டாரு, ஒரு தலைவருங்கிற ஒரு திறமை காமிச்சிட்டாரு, கட்சிக்காக நல்லா உழைச்சிருக்காரு. மேற்கொண்டு கட்சி பாருங்க, இந்த பாரதிய ஜனதா கட்சியில இண்டிவிஜுவல்ஸ் இம்பார்ட்டன்ட் இல்லை, கட்சி கொள்கை
இதுதான் முதலுங்க. கட்சி எந்த பொறுப்பு கொடுத்தாலும் நான் ஏற்க தயார்னு அவரே சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு அவர் தொண்டர்களோ அவருக்காக சப்போர்ட் செய்யற சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸோ தேவையில்லாம நடத்துற கேம்பெயின் இருக்கு பாருங்க, இங்க போஸ்டர் ஒட்டுறது அங்க போஸ்டர், இதனால பாதிக்கப்படுவார் அண்ணாமலை. நீங்க பிஜேபிக்கும் கெட்ட பேர் கொடுக்குறீங்க, அது வேற விஷயம். இந்த பிரஷர் பில்டப் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிரஷருக்கு பிரதமர் மோடியோ உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ இல்ல பிஜேபி கட்சியோ இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இந்த பிரஷருக்கு, இந்த பிரஷர் வரும்போது அவங்க என்ன சந்தேகப்படுவாங்க, இது பின்னணியில் அண்ணாமலை இருக்கிறாரான்னு ஒரு வரும். இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகம் அண்ணாமலைக்கு நல்லது இல்லை, அவரோட எதிர்காலத்துக்கு நல்லது. எப்படி அண்ணாமலைக்கு பிஜேபிக்கு அண்ணாமலை தேவைன்னு நம்ம நினைக்கிற பொழுது அண்ணாமலைக்கு பிஜேபி தேவை. அண்ணாமலை இல்லாமல் பிஜேபி இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா நான் கூறுவது பிஜேபி இல்லாமல் அண்ணாமலை இல்லை. அப்படி இருக்க சூழ்நிலை யார் தலைவர் யார் இது, சில சமயம் பாருங்க சில டாக்டிக்ஸ் இருக்குதுங்க. தேர்தல் வர நேரத்தில் முன்ன பின்ன சில மேட்டர்ஸ் மாறும். இதனால யாரோ ரிஜெக்ட் ஆயிட்டாங்க பதவியில நீக்கப்பட்டுட்டாங்க அப்படி நினைப்பது முழுமையா தப்பு. ஏன்னா பாலிடிக்ஸுங்கிறது என்னன்னா பர்செப்ஷன். சில உங்களுக்கு பொலிட்டிக்கல் டாக்டிக்ஸ் இருக்குதுங்க. அந்த டாக்டிக்ஸ் இந்த மாதிரி மாற்ற முடியாத சில காலகட்டம் வரும். அதற்காக ஒருத்தர் ரிஜெக்ட் ஆயிட்டாரு, ஒருத்தர் டிமோட் ஆயிட்டாரு, இந்த அவருக்கு இன்னும் உயர் பதவி கொடுக்கலன்னா இது சரியில்லை அப்படி நினைப்பதெல்லாம் முழுக்க முழுக்க தவறுங்க. ஏன்னா பாருங்க, எப்ப வேணா பிரதமர் அவருக்கு எந்த பதவி, ஏன்னா பிரதமர் சொல்லி தானே அவர் எடுத்துட்டாரு, பிரதமர் தானே அவர் தட்டி கொடுத்தாரு. அப்ப அந்த பிரதமருக்கு தெரியாதா இவர் என்ன வேலை செஞ்சாருன்னு, தமிழ்நாட்டுக்காக என்ன பண்ணான்னு தெரியாதா? அப்படி இருக்கும் பொழுது அண்ணாமலை தொண்டர்கள், நான் சொல்வது என்னன்னா அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ், அவங்க அந்த மாதிரி செயலில் ஈடுபடக்கூடாது. எது அண்ணாமலைக்கு அது பாதகமா இருக்கும். சார், இப்போ தமிழ்நாட்டில் கடந்த ஒரு சில தினங்களா போகக்கூடிய ஒரு பேச்சு என்ன அப்படின்னா, ஒரு தகவல் செய்தி என்ன அப்படின்னா, மத்திய அரசு மீது ஒரு சில விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து திமுக தேர்தலுக்கு முந்தைய நிலையிலேயே இப்ப 2025க்குள்ளேயே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பதவியை ரிசைன் பண்ணி தேர்தலை முன்கூட்டியே சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற செய்திகளும் போய்கிட்டு இருக்கு. சோ இது திமுகவுடைய ஸ்டாலின் அவர்களுடைய வியூகமாக இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சார்? இல்லைங்க, எப்போ வேணுமானாலும் அவர் ராஜினாமா செய்து தேர்தலுக்கு பரிந்துரை கொடுக்கலாம். ஆனால் அந்த பரிந்துரையை ஆளுநர் ஏற்றுக்கணும். அப்படி ஏற்றுக்கணும், அதை யாராவது கோர்ட்டுக்கு போவாங்க, பல விஷயங்கள் இருக்குது. எனக்கு தோணலை தன் காலகட்டத்தை குறைச்சிப்பாங்கன்னு. ஏன்னா இப்போதான் பாருங்க புதிய புதிய திட்டங்கள்லாம் அறிவிப்பு ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில் எந்த நம்ம பத்திரிகை எடுத்து பார்த்தாலும் ஹெட்லைன்ஸ் தான் இருக்குது. இந்த கிராமத்தில் இந்த திட்டம் செயலாகும், அந்த திட்டம் செயலாகும். இன்னும் ஒரு வருட காலத்தில் 4 வருடத்தில் செய்யாத வேலையெல்லாம் இப்போ செய்யணும்னு பார்க்குறாங்க. அதனால முன்னைய தேர்தல் அட்வான்ஸ் ஆகிடும்னு எனக்கு தோணலைங்க. நம்பர் 1. நம்பர் 2, அதில் ரிஸ்க் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் ஸ்டாலின் எடுப்பாரான்னு எனக்கு சந்தேகம். ஆனால் ஒரு யோசனை என்ன இருக்குன்னா, இந்த கூட்டணியெல்லாம் வரத்துக்கு முன்னாடி, எதிர்கட்சி கூட்டணி வரத்துக்கு முன்னாடி நம்ம சீக்கிரம் தேர்தல் வச்சுட்டாருன்னா அவங்களுக்கு டைம் கிடைக்காது, தயார் பண்ணிக்கிறதுக்கு ப்ரிப்பரேஷன் டைம் இருக்காது. ஆனால் இதெல்லாம் ஹை ரிஸ்க்குங்க. இதில் பொலிட்டிக்கல் ரிஸ்க் இருக்குது. நான் சொல்வேன் ரிஸ்க்னா அபாயம் அரசியல் அபாயங்கள் இருக்குது. அதனால எனக்கு அதை அவர் செய்வார்னு தோணலை. பட் அந்த மாதிரி நீங்க சர்ப்ரைஸ் பண்ற நிலைமை இல்லைங்க. ஏன்னா நிறைய சாதனைகள் நீங்கள் பண்ணலைன்னா வருது, நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நீங்க சரியா செயல்படலைன்னா வருது. அப்படி இருக்கும் பொழுது அடுத்த 10 மாதங்கள் தேவை இவங்களுக்கு. 10 மாதங்கள், அடுத்த ஒரு வருஷத்துல என்ன பண்ண முடியுமோ பண்ணி காமிச்சா அது அவங்களுக்கு தானே நல்லது. ஓகே சார். இப்போ மகாராஷ்டிராவில் ராஜ் தாக்கரே அவர்கள் ஏற்கனவே பேசியிருந்தாங்க, மராத்தி தெரியாதவர்களை கன்னத்துல அறையுங்க அப்படின்னு சொல்லி. 2 பேங்க் மேனேஜர்கள் மராத்தி தெரியல அப்படின்னு சொல்லி அவருடைய கட்சியினர் அரைஞ்சிருக்காங்க. இது எப்படி சார் பார்ப்பது? இல்லைங்க, அவர் கட்சிக்கு பாருங்க, இந்த தேர்தல், இப்ப மகாராஷ்டிரா தேர்தலில் ஒண்ணுமே கிடைக்கல. பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா அந்த கட்சி பண்ணிச்சு. இந்த ராஜ் தாக்கரே எப்போது இந்த மாதிரி பண்ணுவாரு, எப்போது அவரோட, ஏன்னா ஒரு பக்கம் அவரோட சித்தப்பா மகன் நம்ம உத்தவ் தாக்கரேயோட கட்சியும் டவுனா இருக்குது. 2 சேனாவும் அதே இவர் ராஜ் தாக்கரேயோடதும் சரி, இவங்கெல்லாம் பால் தாக்கரேயோட உறவுக்காரர் தானே, இவர் அண்ணா மகன் தானே. ஸோ இவருக்கு இந்த மாதிரி அரசியல் இம்பார்ட்டன்ஸ்க்காக இந்த மாதிரி இவரை அரைஞ்சிருவேன் அவனை அரைஞ்சிருவேன். ஒரு தரத்தில் மும்பையில் இருக்கிற எல்லா டாக்ஸிக்காரங்க மேலே, ஆட்டோக்காரங்க மேலெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் வெளி மாநிலத்திலே வந்திருக்காங்கன்னு பண்ணி பார்த்தாங்க. இதனால பாருங்க இவரோட அரசியல் இந்த மாதிரி பயமுடுத்துற அரசியல். இதுல பாருங்க கொஞ்சம் பண்ணுவாங்க, இதுல ஒன்றும் பெரிய இது இருக்காதுங்க.
ஓகே சார், பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம் சிவா சார்.